Hi all, welcome to the channel Tech Code Talk. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா Git. Git அப்படிங்கிற டூல் எதுக்காக யூஸ் ஆகுது, ஸோ அதோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி பண்ணலாம் விண்டோஸ்க்கு, அதுக்கப்புறம் எந்த மாதிரி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம், அதில் யூஸ் பண்ணுற பேசிக் கமாண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டுங்கிறது என்னன்னு கிட் எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, இப்போ வெர்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஃபைல் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அந்த ஃபைலில் நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோம். ஸோ சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வெர்ஷன் ஆஃப் ஃபைல் கிடைக்கும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ண அதோட வெர்ஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்குமா, மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சேஞ்ச் ஆகிற அந்த சேஞ்சஸை ட்ராக் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த கிட்டுங்கிற டூல் வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த சேஞ்சஸை ட்ராக் பண்ணுறதை தான் நம்ம வந்து வெர்ஷன்னு சொல்கிறோம். ஸோ அந்த வெர்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம் வந்து இந்த கிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கிட் டூல் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் மெம்பர்ஸ் வந்து ஒரே ப்ராஜெக்ட்லேயோ இல்லை ஒரே சோர்ஸ் கோட்லேயோ நம்ம கொலாபரேட்டிவாக யூஸ் பண்ண முடியும் இந்த கிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அதனால் கிட் மெயினாக எதுக்காக அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் சேஞ்சஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது எந்தெந்த சேஞ்ச் வந்து யாரால் பண்ணப்பட்டது அப்படிங்கிற அந்த சேஞ்சஸ் ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மல்டிபிள் யூசர்ஸ் வந்து நம்ம கொலாபரேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் ஒரு ப்ராஜெக்டில். ஸோ மெயினாக வந்துட்டு கிட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்பப்போ நம்ம பண்ணுற சேஞ்சஸை வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். எதுக்காக சேவ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் ஏதாவது டேட்டா லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போது எப்படி வந்து ஃபஸ்ட்டு கிட்டை இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டால் கிட் ஃபார் விண்டோஸ். ஸோ நார்மலாக விண்டோஸ்க்கு ஃபஸ்ட் நம்ம உங்களுக்கு கிட்டில் ஏதாவது ஒரு கமாண்ட்ஸ் ரன் பண்ணி பார்க்கணும், இல்லாட்டினா நான் அதோட கமாண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கமிட் பண்ணுறேன், ஒரு புஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிட்டில் யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ். ஸோ அது எல்லாமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிட் ரெப்பாசிட்டரி வந்து செட் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து கிட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் நம்ம இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் gitsm.comக்குள்ளே போயிட்டிங்கன்னா, டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த டைப் ஆஃப் ஓஎஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கிட் இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்தீங்க. இந்த விண்டோஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த விண்டோஸில் லேட்டஸ்ட் எது இருக்கோ அது இருக்கும். ஸோ இன்ஸ்டாலர் வந்து நம்ம அது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கிட் ஃபார் விண்டோஸ் X64 செட்டப் இருக்குது இல்லைங்களா, அதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அது கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட்ஸில் நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாலர் வந்து டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆன பின்னாடி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஸோ டவுன்லோட்ஸில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட் ஆப்ஷன்ஸே சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் இன்டிகிரேஷனில் ஓப்பன் கிட் பேஷ் ஹியரும் கிட் GUI ஹியரும் செக் ஆகிருக்கான்னு மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதே தான் நம்ம கொடுக்க போகிறோம், வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ கொடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து இன்ஸ்டால் பண்ணுறது தான். இப்போ இன்ஸ்டாலிங் வந்திருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுன்னு வந்துருச்சு. ஸோ நான் வியூ ரிலீஸ் நோட்ஸ் அன்செக் பண்ணிவிட்டு லான்ச் கிட் பேஷ் வந்து செக் பண்ணுறேன், ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு கிட் பேஷ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து கிட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்ன வெர்ஷன் ஆஃப் கிட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு கிட் ஃபாலோட் பை த கமாண்ட். ஸோ நான் வெர்ஷன் தான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதனால் வெர்ஷனுங்கிறத என்னோட சப் கமாண்ட். ஸோ கிட் வெர்ஷன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு 2.51. ஸோ அதுதான் கிட்டோட வெர்ஷன். ஸோ அது வந்து எனக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கிட்டோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ், அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கிட் ஹப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம்.
அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிட்ஹப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு github.comல போய்ட்டு லாகின் பேஜ் போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஆல்ரெடி லாகின் இருந்தால் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா க்ரியேட் அன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். இல்லைன்னா கூகுள் அக்கௌண்ட்டில் ஜிமெயில் மூலிமா போகணுன்னா கண்டினியூ வித் கூகுள் கொடுத்தீங்கன்னா அது மூலிமா உள்ளே போக முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணி ப்ராசஸ் முடிக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டபோட ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் வந்து செட் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காகவும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது யார் வந்து நீங்கள் இந்த ரெபாசிட்டரியை வந்து ஆக்சஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த டோக்கன் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இது வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அத்தன்டிகேஷன் பர்பஸ்க்காக தான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட யூசேஜ் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம இதை வந்து செட் பண்ணுறோங்கிறது சொல்கிறேன். ஸோ இங்கே ப்ரொஃபைலில் போயிட்டு செட்டிங்ஸ் இருக்கும் ஆப்ஷன். செட்டிங்ஸ் ஆப்ஷன் போயிட்டு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல செட்டிங்ஸில் டெவலப்பர் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ டெவலப்பர் செட்டிங்ஸ் போங்க. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்துட்டு கிளாசிக் டோக்கன்ஸ் கிளாசிக்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபைன் கிரெயினில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ கிளாசிக் டோக்கன்ஸ்க்கே போயிடலாம். ஸோ இங்கே போனீங்கன்னா இங்கே வந்து ஜென்ரேட் நியூ டோக்கன் இருக்கு இல்லையா, அதில் வந்து இங்கே கிளாசிக் இருக்கு இல்லையா, ஸோ அது கொடுங்க. ஸோ ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம், எனி நேம் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் வந்து மை டோக்கன்னு கொடுக்குறேன். ஸோ இதோட எக்ஸ்பைரேஷன் டேட் கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் ஜென்ரேட் பண்ண பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் வந்து இந்த ரெபாசிட்டரியில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி கமிட் பண்ணுறோம் இல்லை புஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த டோக்கன் தேவைப்படும். ஸோ அந்த பார்ட் ஆஃப் வீடியோ வரும்போது நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த டோக்கன்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது. ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த கிட் பேஷ். ஸோ நம்ம வந்து கிட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ கிட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா சேவ் பண்ணுற, அதாவது நம்ம சேஞ்சஸ் எல்லாம் சேவ் பண்ணி ட்ராக் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம கிட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கிட் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதை இனிஷியலைஸ் பண்ணணும். அதாவது ஒரு ரெபாசிட்டரி வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே தான் என்னோட ப்ராஜெக்ட் ஃபைலோ இல்லை ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா ஸோ அதோட சேஞ்சஸை தான் நான் வந்து கிட் ரெப்போவில் போட்டு நான் மெயின்டைன் பண்ணணும், வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, சேஞ்சஸ் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து எந்த ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டரில் வந்து நம்ம வந்து கிட்டை இனிஷியலைஸ் பண்ணுறோமோ அதில் தான் வந்து நம்மளால் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ப்ராஜெக்டோட ரூட் ஃபோல்டரில் வந்து கிட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ கிட் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா கிட் அதுக்கப்புறம் init, அவ்வளோதான். ஸோ கிட் initனு சொல்லி நான் கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஸ்பேஸ் எந்த ப்ராஜெக்ட்லோ இல்லை எந்த ஃபோல்டருக்கு போகணுமோ அங்கே போயிட்டு அப்புறம் கிட் init கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இனிஷியலைஸ்ட் ஆகிட்டு என்ன வந்திருக்குன்னா இனிஷியலைஸ்ட் எம்டி கிட் ரெபாசிட்டரி இன் ஒர்க் ஸ்பேஸ் டாட் கிட். ஸோ டாட் கிட்டுங்கிறது தான் ஒன்றும் இல்லை, அது ஒரு ஹிடன் ஃபோல்டர் தான். ஸோ அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ் நம்ம என்ன இந்த ஃபைலில் பண்ணாலும் அதோட என்ன மாதிரியான சேஞ்ச் மெயின்டைன் ஆகுது, என்ன சேஞ்சஸ் யார் பண்ணது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாட் கிட் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அதை நான் லிஸ்ட் பண்ணணுன்னா லிஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் எல்எஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க ஃபைல்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து காமிக்குது. file1.txt அப்படின்னு காட்டுது. ஏன்னா நான் அதுக்குள்ளே file1ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சிருந்தேன், அது மட்டும் தான் காட்டுது. பட் ஆனால் எனக்கு அந்த டாட் கிட்டுங்கிறது ஹிடன் ஃபோல்டர். ஸோ அதுவும் எனக்கு எதுன்னு தெரியணும்னா ls-a அப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு ஹிடன் ஃபைல்ஸும் காட்டும். ஸோ டாட் கிட் ஃபோல்டர் காட்டுது இல்லைங்களா, ஸோ அந்த ஹிடன் ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் ஃபுல்லுமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிட்டை வந்து நம்ம ஒன் டைமாக கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து ஒன் டைம் பண்ணிங்கன்னா போதும். ஸோ என்ன கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ கிட் கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா config அதுக்கப்புறம் --, global அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா user.name. ஓகே, இந்த கிட் ரெப்போவோட யூசர் நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நம்ம இந்த கிட் ரெப்போவில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் எந்த யூசர் பண்ணது அப்படிங்கிற அந்த கமிட் ஆப்ஜெக்ட் அந்த ட்ராக் பண்ணுற அந்த ரெக்கார்டில் வந்து நம்மளுக்கு இந்த நேமோட மெட்டாடேட்டா வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ நான் அப்போ வந்து இதில் வந்து நான் ஏதோ ஒரு நேம் கொடுத்துருக்குறேன். ஸோ நம்ம வந்து நான் TechCode Talkனே கொடுக்குறேன்.
ஓகே ஓகே, இது கான்ஃபிகர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கொடுக்குறோம். யூசர் டாட் இமெயில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா login to techtalk@gmail.com. ஸோ நான் அதே வந்து கான்ஃபிகர் பண்ணுறேன். ஓகே, என்னோட யூசர் நேமும் இமெயிலும் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். எதுக்காக அப்படின்னா அந்த ரெக்கார்ட்ஸில் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இது ரெண்டும் கான்ஃபிகர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எதுக்காக மெயினாக நம்ம வந்து கிட் யூஸ் பண்ண போகிறோன்னா சேவ் பண்ணுறதுக்காக தான். நம்மளோட சேஞ்சஸ் எல்லாம் சேவ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த சேவ் பண்ணுற ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அட் பர்டிகுலர் பாயிண்டில் நம்மளோட ஒர்க்கை வந்து ஒரு டைமில் சேவ் பண்ணுறதை வந்து நம்ம ஸ்னாப்ஷாட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்னாப்ஷாட் வந்து நம்ம சேவ் பண்ணுற அந்த ப்ராசஸை தான் வந்து இதில் கமிட்னு சொல்லுவோம். என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம், என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்னா கமிட்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி கமிட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு சேஞ்ச் நீங்கள் பண்ணிட்டீங்க. ஸோ நான் இதில் வந்து கிட்டில் வந்து கமிட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை நான் பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஃபைல் 1 வச்சுருக்கேன். ஸோ ஃபைல் 1ல் பார்த்தீங்கன்னா எடிட் வித் Notepad++ கொடுங்க. ஸோ எடிட் பண்ணும்போது திஸ் இஸ் மை ஃபைல்னு வருது. ஸோ இப்போ இதில் வந்து நான் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டேன். திஸ் இஸ் ரெக்கார்ட் அப்படி ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். திஸ் இஸ் மை ரெக்கார்ட்னு சொல்லி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இந்த ஃபைலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேஞ்ச் பண்ண ஃபைல் வந்து நம்ம கிட் வந்து ரெக்கார்ட் பண்ணுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். அதாவது இந்த சேஞ்சஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸோ அந்த சேஞ்சஸ் ஐடென்டிஃபை ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம். கிட்டோட ரெப்போவோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட் ஸ்டேட்டஸ், கிட்டுங்கிறது கமாண்டு ஃபாலோட் பை ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப் கமாண்ட் கொடுக்கணும். ஸோ சப் கமாண்டும் சரி கமாண்டும் சரி எல்லாமே வந்து ஸ்மால் கேஸில் தான் இருக்கணும். ஸோ கமாண்ட்ஸ் வந்து கேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தா என்ன காட்டுது பாருங்கள், ஆன் பிரான்ச் மாஸ்டர். ஸோ பிரான்ச் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்ன நம்மளுக்கு இன்னொன்று காட்டுது பார்த்தீங்கன்னா அன்ட்ராக்டு ஃபைல்ஸ்னு காட்டுது. ஸோ அன்ட்ராக்டு ஃபைல்ஸ் file1.txtன்னு காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிட் வந்து இன்னும் ட்ராக் பண்ணவே ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். ஸோ ட்ராக் பண்ண ஆரம்பித்தாதான் அது வந்து எந்த சேஞ்சஸ்னாலும் அதனால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஃபைலில் வந்து நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும். கிட்டில் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுற கமாண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபைலில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து ட்ராக் ஆகும். ஸோ அதனால் நான் இப்போ வந்து கிட் ஆட் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கிட் அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஸ்பேஸ் அதுக்கப்புறம் ஆடுங்கிறது சப் கமாண்ட். ஆடுங்கிறது ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துக்குவோம். என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன ஃபைலை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ட்ராக் பண்ணுறதுக்குங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் file1.txt இப்படி கொடுக்குறேன். இப்படி கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த ஃபைல் வந்து இப்போது ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் கிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா பாருங்கள் சேஞ்சஸ் டு பி கமிட்டட்னு வந்திருக்கு. நியூ ஃபைல் file1.txtன்னு வந்திருக்கு. முன்னாடி வந்து அன்ட்ராக்டு ஃபைல்ஸ்ன்னு வந்துச்சா? ஸோ இப்போ வந்து ட்ராக் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பண்ணுற சேஞ்சும் வந்து அது வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அதுக்கடுத்து நம்மளுக்கு கமிட் பண்ணும் இல்லை சேவ் பண்ணும் அப்படின்னா கிட் கமிட் அப்படிங்கிறது கமாண்ட் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் -m அதுக்கப்புறம் என்ன கமிட் மெசேஜ் கொடுக்குறோமோ அது கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னோட அதாவது அந்த கமிட் பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுதான் இந்த கமிட்டோட மெசேஜ். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள் கிட் கமிட் கொடுத்து நான் மெசேஜ் கொடுத்துட்டேன். இப்போ என்ன இருக்குது 1 ஃபைல் சேஞ்ச்ட் அப்புறம் 1 இன்சர்ஷன் ஆயிடுச்சு. கிரியேட் மோட் 100/644 file1.txt அப்படின்னா
ஓகே. ஸோ இதை வந்து கிட் லாஸ்ட் நம்ம ஒரு கமிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால கிட் ஸ்டேட்டஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போது. இப்போ நத்திங் டு கமிட்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கமிட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கமிட் பண்ண அந்த கமிட் ஹிஸ்ட்ரி வந்து இருக்கான்னு பார்க்குறக்கு கிட் ஃபாலோட் பை கமாண்ட் நேம் வந்து லாக். கிட் லாக்னு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த கமிட்டோட அந்த கமிட் ஐடி வந்துடும். அதுக்கப்புறம் யார் வந்து கமிட் பண்ணதுங்கிற டீட்டெயில்ஸ் வந்துடும். ஆத்தரோட நேம், அதுக்கப்புறம் என்ன மெயில் ஐடின்னு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன டேட்டுக்கு என்ன டைமுக்கு பண்ணாங்கன்னு அந்த டைம் ஸ்டாம்ப் போட்டுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கமிட் பண்ணும்போது நம்ம கொடுத்த மெசேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து கமிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கலாம். அதாவது ரெப்பாசிட்டரியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு லாக் செக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த கமிட் இருக்கும். ஸோ எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு கமிட்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு பேரண்ட் இருக்காது. அதாவது எனக்கு இதுக்கு முன்னாடி நான் எந்த கமிட்டுமே பண்ணல. இதுதான் ஃபஸ்ட்டு கமிட். ஸோ அதனால எனக்கு இந்த பேரண்ட் இந்த கமிட்க்கு வந்து பேரண்ட் ஐடின்னு எதுவுமே இருக்காது. பட் ஆனால் இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு கமிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இன்னொரு கமிட் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே வந்து அதே டாக்குமெண்ட்டில் வந்துட்டு அதே ஃபைலில் சியில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைல் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இதுலேயே வந்து நான் திரும்ப என்ன பண்ணுறேன்னா எடிட் பண்ணுறேன். என்ன எடிட் பண்ணுறேன்னா சாரி இது டோக்கன் இல்லை, நான் இதை வந்து எடிட் பண்ணுறேன் திரும்ப. ஓகே. ஸோ நான் இப்போ எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இதை ஆட் பண்ணியிருக்கனால இது ட்ராக்கிங்கில் தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து எனக்கு இது மாடிஃபை ஆகிருக்கு, எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ நான் வந்து கிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறேன், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து கிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணால் மாடிஃபைடுன்னு வருதா. ஸோ இப்போ வந்து இது மாடிஃபைட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இப்போ முதல்ல வந்து அன்ட்ராக்டு இருந்தது. இனிஷியலாக நம்ம க்ரியேட் பண்ணும்போது அன்ட்ராக்டில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கிட் ஆட் கொடுத்ததும் எனக்கு ஸ்டேஜ்டுக்கு போயிடுச்சு. ஸோ ஸ்டேஜ்டுனா நம்ம ட்ராக் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஸ்டேஜில் இருந்தது, ட்ராக்கிங்கில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்பவும் கமிட் பண்ணதுக்கப்புறம் அது அன்மாடிஃபைடு ஆகிடும். இப்போ திரும்ப அன்மாடிஃபைடாக இருக்கிறத வந்து நான் திரும்ப மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ மாடிஃபைடு வந்து காட்டுது. ஸோ இப்போ கிட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நான் திரும்ப கமிட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், கிட் கமிட் கொடுத்துட்டு ஃபாலோட் பை -m. அதுக்கப்புறம் எனக்கு என்ன கமிட் மெசேஜோ அது கொடுக்குறேன், செகண்ட் மெசேஜ்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ செகண்ட் மெசேஜ் கொடுத்ததும் என்டர் கொடுங்க. கொடுத்தா எனக்கு வந்து கமிட் ஆயிடுச்சு. கரெக்டாக? ஓகே. ஓகே. இல்லை இன்னும் கமிட் ஆகலை, இன்னும் வந்து கிட் ஆட் பண்ணலாம். நம்ம வந்து இன்னும் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் கிட் ஆட் அப்புறம் file1.txt கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து அது ஸ்டேஜ்க்கு போகும். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். இப்போ தான் வந்து சேஞ்சஸ் டு கமிட்டடில் வந்துட்டு எனக்கு மாடிஃபைட் காட்டுது. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ்ட் ஃபார் கமிட்டில் இருந்தது. அதாவது ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வரல, அதனால எனக்கு வந்து கமிட் ஆகலை. ஸோ இப்போ நான் திரும்பவும் கமிட் பண்ணுறேன். ஓகே. இப்போ தான் வந்து எனக்கு ஆக்சுவலாக கமிட் ஆகிருக்கு. 1 ஃபைல் சேஞ்ச் 1 இன்சர்ஷன் வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ நான் வந்து கிட் லாக் செக் பண்ணுறேன். லாக் எதுக்குன்னா எனக்கு இதோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும் அப்படின்னா லாக் எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட் கமிட்க்கு வந்துட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட் கமிட் வந்து இதுதான் இல்லையா. ஸோ இங்கே வந்து எனக்கு திஸ் இஸ் த ஃபஸ்ட் கமிட் வந்து எனக்கு கீழே இருக்குது. ஸோ மேலே எனக்கு லாகில் காட்டுறது தான் வந்து என்னோட லேட்டஸ்ட் கமிட். ஸோ எனக்கு எப்படி இந்த ஹைரார்கி மெயின்டைன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லேட்டஸ்ட் கமிட்டில் வந்து ப்ரிவியஸ் கமிட்கான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அது மூலியமாக எனக்கு வந்து அந்த ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். ஸோ அது மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ அது அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக நீங்கள் சில எரர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணலாம் இந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ வந்து நான் இருக்கிறது வந்து ஒரு கிட் ரெப்போ. ஏன் கிட் ரெப்போன்னு சொல்கிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே தான் நான் கிட் இனிட்டுங்கிறது நான் இதுக்குள்ளே தான் பண்ணேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து வெளியில் போகிறேன். வெளியில் போகிறதுக்கு வந்து சிடி அதுக்கப்புறம் டாட் அப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து முன்னாடி அதாவது சி ஒர்க் ஸ்பேஸ் இருக்கா. ஸோ முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்க பேரண்ட் ஃபோல்டருக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல போய் நான் சும்மா கிட் ஸ்டேட்டஸ்னு கொடுக்குறேன்.
கிட் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுக்குறோன்னா அது வந்து எந்த ஒரு ரெப்பாசிட்டரிக்கும் வந்து எந்த ஒரு எஃபெக்டும் பண்ணாது. இட் இஸ் அ சேஃப் கமாண்ட். எதுக்காக அது பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் டு செக் த இன்ஃபர்மேஷன், அதாவது கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்க்கறதுக்கு மட்டும்தான். ஸோ எந்த ஆக்சுவல் கமாண்ட் இப்போ நான் வந்து கமிட் பண்ணுறேன் இல்லைனா ஆட் பண்ணுறேன் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெப்போவை வந்து அஃபெக்ட் பண்ணும் இல்லையா. ஆட் பண்ண என்ன ஆகும், ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகும். அதுவே நான் வந்து கமிட் பண்ணுறேன் அப்படின்னா கமிட் பண்ணுற அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு எனக்கு வந்து கமிட்டட்னு சொல்லி வருது. ஸோ அதுவும் வந்து எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். பட் ஆனால் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போதோ இல்லை லாக் செக் பண்ணும்போதோ நம்மளுக்கு ரெப்போ வந்து எஃபெக்ட் ஆகாது. ஸோ எந்த ஒரு கமாண்ட் இப்போ நம்ம பார்த்த 2 கமாண்டும் அவ்வளோ பெரிய எஃபெக்டிவாக இருக்காது. இன்னும் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிற கமாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ கிட் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன் இப்போ நான். இப்போ எனக்கு இங்கே என்ன காட்டுது பாருங்கள், ஃபேட்டல் நாட் அ கிட் ரெபாசிட்டரி. இது என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து சி ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து கிட் இனிஷியலைஸ் பண்ணலை. நான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா இந்த ஃபோல்டர் வந்து கிட்டுக்கான ரெபாசிட்டரியே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த எரர் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எரர் வந்ததுன்னா நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். நான் திரும்பவும் பழையபடி ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டருக்கே போகிறேன், சிடி ஒர்க் ஸ்பேஸ்க்கே போகிறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து கிட் ரெபாசிட்டரிக்குள்ளே இருக்கேன். ஸோ அதுதான் வந்து மாஸ்டர்னு சொல்லி காட்டுது இல்லையா அது. இப்போ நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிட் ஸ்டேட்டஸே வந்து நான் கேப்ஸில் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது பாருங்கள், எஸ் மட்டும் கேப்ஸில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்டேட்டஸ் இஸ் நாட் அ கிட் கமாண்ட். ஸோ அதனால் ஸ்டேட்டஸ் வந்து கிட் கமாண்டே கிடையாது, ஸ்மாலாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி காட்டுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் எரர். அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் நான் கிட் ஆட் கொடுக்கும்போது கிட் ஆட் கொடுக்குறேன் இல்லையா, ஸோ அதில் ஆட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைல் நேம் கொடுக்கும்போது சப்போஸ் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு கொடுக்குறேன் ஃபைல் ஒன்னுக்கு பதில் அப்படின்னா அதுக்கு என்ன எரர் வருது பாருங்கள், பாத் ஸ்பெக் ஃபைல் ஒன் டாட் டிஎக்ஸ்டி டஸ் நாட் மேட்ச் வித் எனி ஆஃப் த ஃபைல். ஸோ அப்போ இது வந்து ஃபைல் ஒன் டாட் டிஎக்ஸ்டிங்கிற இது வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த மாதிரி எரர் வரக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நான் ஆடே பண்ணாமையே ஜஸ்ட் வந்து நான் கமிட் பண்ணுறேன், கிட் கமிட் அப்புறம் ஹைஃபன் எம், அதுக்கப்புறம் நான் வந்து ஏதாவது ஒரு கமிட் மெசேஜ் கொடுக்குறேன். ஓகே, இப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா நோ ஆன் பிரான்ச் மாஸ்டர் நத்திங் டு கமிட்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ இது எப்போ வரும்னா நம்மளுக்கு எந்த சேஞ்சுமே எந்த ஒரு சேஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டேஜிங் ஏரியாவில் ஃபைலில் இல்லை, ஆல்ரெடி இருக்கிற ஃபைலில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படின்னா நத்திங் டு கமிட் வரும். ஸோ எப்போ வந்து கமிட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி வரும்னா எனக்கு வந்து ட்ராக்டு ஃபைல்னால் என்ன, ஸ்டேஜிங் ஏரியாவில் இருக்க ஒரு ஃபைல், அதாவது ஆட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஃபைலில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆகி மாடிஃபைடு ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கமிட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மோர் ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.